நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தமிழர்களாகிய எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய விழா, அதுதான் பொங்கல் விழா. ஆகவே முதற்கண் அனைத்து தமிழ் மக்களுக்கும், மதம் சாதியை கடந்து அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது பொங்கல் விழா உரித்தாகட்டும். பொங்கல் விழா தமிழர்களுடைய விழா. அது சமயங்களை சார்ந்தது அல்ல. ஆனால் கிறிஸ்தவ சமயம் எங்கள் நாடுகளுக்கு வந்த காலத்தில் அதை புரியாமல், அந்த பொங்கல் விழாவுடைய அர்த்தத்தை தெரியாமல் அதை உதாசீனப்படுத்தினது நாம் செய்த ஒரு பெரிய தவறு. அது தமிழர் விழா. இன்னும் சிறப்பாக சொன்னால் அது உழவர் விழா. அவர்கள் இந்த விழாவை ஆரம்பித்தவர்கள். அவர்கள் விழாவாக ஆரம்பித்ததல்ல. அவர்கள் கஷ்டப்பட்டு வயலில் பணிபுரிந்து சேவை செய்து வேலை செய்து வானத்தை நம்பி வாழ்ந்து, பசுவை நம்பி வாழ்ந்து, மாட்டை நம்பி வாழ்ந்து அறுவடை செய்த முதல் நெல்லை பொங்கினார்கள், பாலூற்றி பொங்கினார்கள். அதோட மறுபக்கத்தை பார்த்தால் அது ஒரு நன்றி விழாவாகத்தான் தெரிகின்றது. அதாவது இந்த நாளில் உழவர் நன்றி சொன்னார்கள். யாருக்கு? எல்லாவற்றுக்கும் சொன்னார்கள். மாடு அவர்களுக்கு முக்கியமான ஒன்று. உழவுக்கு தேவை, பிறகு அதை கொண்டு வந்து நெல்லடிக்க தேவை, பால் கொடுக்க தேவை. பல்வேறு வகையில் பசு ஒரு முக்கியமான ஒரு மிருகம். ஆக அது வெறும் மிருகமாக அவர்கள் பார்க்கவில்லை. அதனால் தான் மாட்டு பொங்கலும் வைக்கிறார்கள். மாட்டுக்கு பொங்கல், அதாவது மாட்டுக்கு நன்றி, தப்பில்லை. அதனால்தான் இந்த மாட்டை நாங்கள் வதைக்கக்கூடாது, அதனால்தான் அந்த மாட்டை நாங்கள் அடித்து கொன்று அதை உண்ணக்கூடாது என்பதன் அடிப்படை காரணமே அது. என்னால் அது எங்களுக்கு உதவி செய்த ஒரு மிருகம். இந்த விழா உழவர் விழாவாகத்தான் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வள்ளுவன் கூட அப்படித்தான் சொன்னார். இது ஒரு உழவர் நாள். அவர் எப்படி சொன்னார்? உழுவார் உலகத்திற்கு ஆணி, அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உலகத்துக்கு ஆணி, ஒரு தேருக்கு அச்சு, தேருக்கு அச்சாணியாக இருப்பது. ஏன்? தமிழர்களை பொறுத்த மட்டில் வள்ளுவர் ஐரோப்பியர்களையோ அமெரிக்கர்களையோ நினைத்து, அல்லது இத்தாலி மக்களை நினைத்து, அல்லது சீனா மக்கள் நினைத்து அவர் சொல்லவில்லை. தமிழர்களை வைத்துத்தான் குரல் படைத்தார். அதனால்தான் எங்கள் தமிழ் மக்களுக்கு சோறு அவசியம். அதான் எங்களுடைய அடிப்படை உணவு. எங்களுடைய அடிப்படை உணவு சோறு. சில மக்கள் காலையிலும் சோறு, மதியமும் சோறு, இரவும் சோறு சாப்பிடுவார். பழம் சோறும் வச்சு சாப்பிடுவார். ஆனால் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தால் அது உருளைக்கிழங்கு தான் அவர்களுக்கு அவசியமான ஒரு உணவு. அது வள்ளுவன் அதை பற்றி பேச. இத்தாலி நாட்டை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பாஸ்டா, நூடுல்ஸ் தான் முக்கியம், சோறு அல்ல. அப்போ இது எங்கள் தமிழர்களை வைத்து தான் இந்த குரலும் அமையப்பட்டது. அப்படி கொத்த உழவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த உழவர்களை பாராட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு குரல் ஞாபகத்துக்கு வருகின்றது. அதே அதிகாரத்தில் தான், உழவர் அதிகாரத்தில், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். இதை சில வேளை தவறாக விளக்கம் கொள்ள முனையலாம். அதாவது உழுதுண்டு வாழ்பவர்கள் தன்னிலேயே தங்களை நம்பி வாழ்பவர்கள். மற்ற எல்லாரும், மற்ற தொழில்கள் செய்யும் அனைத்து மக்களும் சோற்றில் தங்கி நிற்கின்ற காரணத்தினால உழவரை நம்பி வாழ்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. அதனால் மற்ற தொழில்களை அவர் குறைத்து பேசுகின்றார், குறைத்து சொல்லுகிறார் என்று நாங்கள் நினைப்பது தவறு. இது ஒரு நன்றி தான். உழவர்களுக்கு நன்றி. நமக்கு மேசையில் சோறு வருகின்றது.
இப்போ சில நகரங்கள் எடுத்துக்கொண்டால் டவுன், சிட்டி, விசேஷமாக வெளிநாடுகளில் அரிசி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது, பால் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது, சர்க்கரை சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. அப்போ அவர்கள் பொங்கல் விழா வைப்பது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டை நம்பித்தான் செய்கிறார்கள். அங்கு வளரும் சில குழந்தைகளுக்கு இந்த நெல், இந்த அரிசி எங்கிருந்து வருகின்றது என்று கூட தெரியாது. அப்படி ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு வந்துட்டு. நாங்கள் மீனவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? கடல் உணவு தருபவர்கள் அவர்கள். நாங்கள் கடல் உணவை நம்பித்தான் வாழாவிட்டாலும் இன்றைக்கு அது தேவைப்படுகின்றது. சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள் மீன் கட்டாயம் சாப்பிடுவோம். அப்போ அவர்களுக்கு நன்றி சொல்வது இல்லையா? வேறு தொழில்துறைகளில் இருப்பவர்கள், அவர்கள் தச்சர்களாக இருக்கலாம், மேசன்மாராக இருக்கலாம், அப்படி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நினைத்து நன்றி கூறக்கூடாதா என்று இந்த நன்றி விழாவை கொஞ்சம் விரித்து நான் பார்க்கின்றேன். ஆனால் தொழிலாளிகள் தினம் வேறு. அது மே 1ஆம் நாள் தொழிலாளர் தினம். அது உருவாக்கப்பட்ட காரணம் வேறு, தொழிலாளர் தினத்தின் நோக்கம் வேறு. அதல்ல, நான் சொல்லுவது நன்றி சொல்லுவது. எல்லோருக்கும் நன்றி. இயற்கைக்கு நன்றி. இயற்கை இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவை இயற்கையை பேணுவது அவசியம். இயற்கையை அழிக்கக்கூடாது. அவை இந்த பொங்கல் விழா என்று நான் அதை விரிவாக பார்க்க விரும்புகிறேன். நன்றி சொல்ல வேண்டும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டும். உழவருக்கு மட்டுமல்ல, சோற்றுக்கு மட்டுமல்ல, பாலுக்கு மட்டுமல்ல, மாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அனைத்து பிராணிகளுக்கும், அனைத்து இயற்கைக்கும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். அமெரிக்காவிலும் ஒரு நன்றி நாள் உண்டு. தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லுவார்கள். நான் அங்கே அவரோட வாழ்ந்த காரணத்தினால எனக்கு கொஞ்சம் கூட தெரியும். அந்த தேங்க்ஸ் கிவிங் டே வட அமெரிக்க மக்களுக்கு கிறிஸ்மஸ் நாளை விட, புத்தாண்டை விட, மற்ற எந்த விழாவையும் விட ஒரு முக்கியமான நாள். ஏன் அது முக்கியமான நாள் என்று கூறுகின்றேன் என்று சொன்னால், பல்வேறு இடங்களில் இருந்து 5 மணித்தியாலம் பறந்து அவ்வளவு பணம் செலவழித்து குடும்பங்கள் ஒன்று கூடும். என் தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்பட வேண்டும். அவ்வளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது உழவர் நாள் அல்ல, அது அவர்கள் விடுதலை பெற்ற நாள். அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இப்போ எல்லோரும் அங்கு வந்து கூடியிருக்கும் பொழுது யாரும் தனியாக இருக்கக்கூடாது என்பது கூட அவர்களுடைய ஒரு சிந்தனை. இப்போ நான் அங்கே இருந்த பொழுது எனக்கு அங்கே ஒரு குடும்பமும் கிடையாது. ஆகவே 2-3 பேர் ஃபோன் பண்ணி உடனே கேட்பார்கள், ஃபாதர் நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள்? இல்லை, இன்றைக்கு யாரும் தனியாக இருந்து உண்ணக்கூடாது, வாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோடு சேர்ந்து உண்ணுங்கள் என்பார்கள். இன்னும் ஒரு சிறப்பு நான் சொல்ல வேண்டும். அவர்களை பொறுத்த மட்டில், வட அமெரிக்கா மக்களை பொறுத்த மட்டில், தேங்க்ஸ் கிவிங் டேயில் ஒரே ஒரு இறைச்சி உண்டு, அது டர்க்கி. வேறு எந்த வித இறைச்சியும் அவர்கள் உண்ண மாட்டார்கள், டர்க்கி மட்டும்தான். ஆகவே எல்லோரும் இந்த டர்க்கி சாப்பிட வேணுமென்றது ஒரு சிந்தனை. அப்போ என்ன செய்கிறார்கள்? பங்குகள் தோறும் அல்லது சமூக நலனுள்ள நிலையங்கள் தோறும் வறிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு இனாமாக டர்க்கி கொடுப்பார்கள். இந்த கொண்டு போய் காய்ச்சி சாப்பிடுங்க. ஏன்னா அன்றைக்கு எல்லாரும் சாப்பிடுவோம் டர்க்கி. ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் இன்றைக்கு எங்களோட பொங்கல் விழாவை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு பக்கமாக போய்விட்டது போது எனக்கு ஒரு தோற்றம். உழவர்களை நினைக்கிறோமா? இயற்கையை நினைக்கிறோமா? சூரியனை நினைக்கிறோமா? மழையை நினைக்கிறோமா? மாட்டை நினைக்கிறோமா? ஏதோ ஒரு பொங்கல் விழான்னு சொல்லி ஒரு அடையாளமாக வந்து விட்டதை ஒழிய அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருக்க அந்த நன்றி உணர்வை நாங்கள் மறந்து விட்டோம். நன்றியை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவன் மிக அழகாக சொன்னான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது யாராவது எனக்கு நன்றி செய்தால் அதை நான் மறக்கக்கூடாது. அது அரண் அல்ல, அது அருள் அல்ல. அடுத்த வரையில் அவன் இன்னும் ஒன்று சொல்லுகின்றான், யாராவது எனக்கு தீமை செய்தால் அன்றே அதை மறப்பது நன்று.
நன்மை செய்தவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு பக்கம், தீமை செய்தவர்களை அன்றே நாங்கள் அவர்களை மன்னித்து அதை நாங்கள் பாராட்டக்கூடாது, அதுவும் ஒரு அறந்தான். அதான் அந்த நன்றி விழா. அதே அதிகாரத்தில் வள்ளுவன் கூறுகின்றான், எந்நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. இது ஒரு வித்தியாசமான குறள். ஏன் வித்தியாசம் என்று சொன்னால், எந்த நன்றியை மறந்தவனுக்கு உய்வுண்டு. எந்த நன்றியை, உதாரணமாக நான் இயற்கையை மறந்து விட்டேன் அல்லது உழவரை மறந்து விட்டேன், ஆனால் உய்வுண்டு, ஏதோ ஒரு வகையாக அதுக்களால் மீண்டு வரலாம். ஆனால் செய்த நன்றியை, முக்கியமானது, உனக்கென்று யாராவது ஒரு நன்மை செய்தால் அந்த நன்றியை மறப்பது நன்றல்ல. தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த உழவர் நாள், பொங்கல் நாளை நினைத்து கொண்டாடும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொங்கல் வைக்கிறது நல்லது, நானும் பொங்கல் கொண்டாட விரும்புகிறேன். புதுப்பானை எடுக்கிறோம், புத்தரிசி போடுகிறோம், புத்தரிசி கிடைக்கிறதோ தெரியாது, பாலை விட்டு பொங்கி அதை பொங்கலை உண்ணுகிறோம், நல்ல விஷயம். ஆனால் இந்த நாளில் நாங்கள் நினைக்க வேண்டிய இன்னொன்று உண்டு. எனக்கு உதவி செய்தவர்களை, என்னை ஆளாக்கியவர்களை, அது ஆரம்பம் என்னுடைய தாய், ரெண்டாவது என்னுடைய தந்தை, ரெண்டாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஆசிரியர் பெருமக்கள், என்னை உருவாக்கினர்கள், என்னோடு பயணித்தவர்கள், எனக்கு உதவி செய்த மருத்துவர்கள் என்று நிறைய எல்லோரையும் நினைத்து நன்றி கூற வேண்டிய நாள் இந்த பொங்கல் நாள். நான் இந்த பொங்கல் விழாவை கொஞ்சம் விரிவாகவும் அகலமாகவும் பார்க்க விரும்புகின்றேன் இன்றைய காலகட்டத்தை வைத்துக்கொண்டு. அப்போ அந்த பொங்கல் விழாவுக்கு இன்னும் ஒரு மெருகு கூடுகின்றது, இன்னும் ஒரு சிறப்பு கூடுகின்றது. ஆகவே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள், நான் மற்ற இனங்களை புறந்தள்ளி பேச இல்லை, தமிழ் மக்களுக்காக உரையாற்றுகிறேன், என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே தமிழர்களை முன்வைத்து பேசுகின்றேன் ஒழிய இது சிங்களவர்களை சேர்க்கக்கூடாது, முஸ்லீம் மக்களை சேர்க்கக்கூடாது, ஐரோப்பியர்களை சேர்க்கக்கூடாது என்று நான் கூற வரவில்லை. நான் இது ஆங்கிலத்தில் இந்த உரையாற்றினால் அது வேறு மாதிரி இருக்கும், எல்லா மக்களையும் உள்வாங்கி பேசுவேன். தமிழராக நாங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. செய்நன்றி கொன்றார்க்கு மகற்கு உதவி செய்தவர். அது சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை, இது பெரிய உதவி தான் இருக்க வேணுமென்று அல்ல, அது ஒரு மிக சிறிய உதவியாக இருந்தால் அப்படித்தான் நான் பழகினேன், அப்படித்தான் நான் வாழ பழக்கப்பட்டேன், அப்படித்தான் நான் வாழ்கின்றேன். அதை மிக தெளிவாக வள்ளுவன் சொன்னான், மிக தெளிவாக, அதுவும் அழகாக ஒரு மெருகூட்டி ஒரு உவமை போல அது உருவகத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன அந்த உருவகம்? தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். திணை மிக குறுகிய ஒன்று, மிக சின்ன ஒன்று. அவ எனக்கு செய்தவர்கள், நன்றி செய்தவர்கள் ஒரு திணை போல இருக்கலாம், ஆனால் பனை என்ற உயரத்துக்கு வந்து நீ அதை நன்றியாக நினைத்துக்கொள். அழகான குறள், பொருத்தமான குறள், ஒரு மனித மாண்பை பெருக்கும் ஒரு குறள், மாண்பை வாழ உதவி செய்யும் ஒரு குறள். இது எல்லாத்தையும் நான் இந்த பொங்கல் நாடு சொல்வதற்கு காரணம், இது ஒரு நன்றி நாளாக நாங்கள் பார்க்க வேண்டும். வெறும் பொங்கலை பொங்கி போட்டு போகிற நாளாக மாற்றக்கூடாது. அடையாளங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றது, அடையாளங்கள் ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த பொங்கல் விழா ஒரு அடையாளமாக இருந்தால் அது சுட்டி காட்டுவது என்ன? நன்றி. நன்றி பெருக்கோடுவாள். ஒரு பெனடிக்டின் துறவி, நான் ஆங்கிலத்தில் அடிக்கடி இதை மேற்கோள் காட்டியது உண்டு, காட்டி கொண்டு வருகின்றேன். மிக அழகாக சொன்னார், it is not happiness that makes me grateful, it is gratefulness that makes me happy. அதாவது நான் மகிழ்வாக இருப்ப காரணத்தினால் நன்றி சொல்லவில்லை,
நான் நன்றி சொல்வதனால் மகிழ்வாக இருக்கின்றேன். மாற்றி சொன்னார், நான் மகிழ்வாக இருக்கின்ற காரணத்தினால் நன்றி சொல்லவில்லை, நன்றி சொல்லி வாழ்வதனால் நான் மகிழ்வாக இருக்கின்றேன். அது உண்மை. அந்த சிறப்போடு இந்த பொங்கல் நாளை நாங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும். வீட்டில் பொங்காவிட்டாலும் சரி, ஆலயத்தில் பொங்காவிட்டாலும் சரி, பொங்கினாலும் சரி, இதை ஒரு நன்றி நாளாக நினைத்து எங்களுக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும், அது திணையாக இருந்தாலும் சரி, பனையாக உயர்ந்த அளவு நினைத்து எல்லோருக்கும் ஒரு நன்றி சொல்லும் நாளாக இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நேரத்தில் நான் இன்னும் ஒரு நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒளிப்பதிவு செய்து டான் டிவியில் அவர்களுக்கு இதை இனாமாக செய்கிறார்கள். இப்படி கொஞ்ச செய்தியை பரவலாம் என்று அவர்களையும் நான் நினைத்து அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.